ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல முகூர்த்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டில் என்ன மாதிரியெல்லாம் நடக்கும், என்ன மாதிரியெல்லாம் சடங்குகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிலதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிலன் 2 பசங்களை நான் ஒருத்தையும் மேனேஜ் பண்ணணும். நிலன் வந்து யாருக்கிட்டையுமே பெருசாக போய்க்கிறது இல்லை. அவன் கொஞ்சம் கிராங்கி ஆனாலே ரொம்ப அழுதுட்டு என்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். இருந்தாலும் அக்கா பையன்கிட்ட கொடுத்து ஒரு சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். முகூர்த்தம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் அப்பாவோட கோவில், அதாவது மாப்பிள்ளையோட குலதெய்வ கோவிலும் கூட. இங்கே ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், தூரத்து சொந்தம் அந்த மாதிரி தான் இருக்கும். கல்யாணமும் நான் நிறையா வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். லைக் கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் சுட்டு வட்டாரத்தில் தான் நடக்கும். கணேசபுரம், அன்னூர் இல்லை பசூர் அந்த மாதிரி தான் நடக்கும். இந்த கோவில் பசூர் கிட்ட இருக்குதுங்க, அன்னூர் மேட்டுப்பாளையம்ல இருக்குது. எங்கள் குலதெய்வ கோவில், அப்பாவோட குலதெய்வ கோவில். அங்கே தான் இந்த முகூர்த்தம் நடந்துச்சு. காலையில் 7 மணிக்கு மேலே தான். அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, அத்தையும் மாமாவும் மண்டபத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிருத்தி இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. ஏன்னா மிதுனும் இருக்கார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ரெடி ஆகிறதுக்கெல்லாம். நான் வந்து அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு அக்கா வீடு அன்னூரில் தான் இருக்கா, அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு பசங்களெல்லாம் தூங்க வச்சு எடுத்து அக்காவும் ஹெல்ப் பண்ணதுனால கடகடன் ரெடி ஆகிட்டு முகூர்த்த டைமுக்கு போயிட்டோம். அப்புறம் அக்கா என்னை ட்ராப் பண்ணிட்டு முகூர்த்தம்லாம் அட்டன் பண்ணிட்டு அக்காவுக்கு நிறைய விசேஷம் இருந்ததுன்னு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நான் மிதுன் கிருத்தி தான் எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். காலையில் முகூர்த்தம் பார்த்திங்கன்னா 7:20க்குங்க. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளம்ப முடிஞ்சுது. அப்போவுமே ஹரிபரி தான். 6:30 மணிக்கு நாங்கள் வீட்டில் கிளம்பிட்டோம். கிளம்பி கரெக்டாக போயிட்டோம். இல்லை கீதா, வாயில் பிஸ்கெட் எனக்கு தட்டி விட்டுருலாங்க. அப்புறம் என்ன காசாது என்ன ஒரு கரெக்ட் பண்ணிட்டு ரசம் இல்லைன்னா உள்ள ஒரு ரசம் கொடுப்பாங்க. அது வரைக்கும்
ஒரு 2 நிமிஷம் வச்சிருக்கோம். இல்லை 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 முகூர்த்தத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டல் ஜுவல்லரி தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஜுவல் செட்டு தான். நான் ஆல்ரெடி ரிசப்ஷன் செட்டு சொல்லியிருந்தேன் என் ரிலேட்டிவ் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தான் இதோ ஆர்டர் பண்ணேன். குவாலிட்டி வைஸில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் பேஜை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். செண்பகப்பூ மருவும் மறிக்கொழுந்து வாடாத புஷ்பங்களும் தண்டமான கொண்டமாலை சோபனமாலை சுடர்மாலை ஆடை ஆபரணம் அலங்காரம் மிக செய்து திட்டமுடன் பேலைதனில் சோறு நிறை நாளி வைத்து நட்டு முட்டுத்தான் முழங்க நாட்டார் சபைக்கு வந்து நலமதாய் வந்து வளமதாய் நின்று திருஷ்டி கழித்து சிவசூரியனை கைதொழுது மணவரை அலங்கரித்து மன்னவரைத்தான் அமர்த்தே இணையானது அங்கையர்
காலையில் முகூர்த்தம் முடிச்சுட்டு நேராக மண்டபத்துக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் நானும் நிலனும் வீட்டுக்கு போயிட்டோங்க. கிருத்திகாவோட அம்மா அப்பா கூட. நிலன் ரொம்ப கிராங்கியாகி அழுக ஆரம்பிச்சிட்டான். சரி, இதுக்கு மேலே நான் பொண்ணு வீட்டுக்கெல்லாம் போன முடியாதுன்ட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் இந்த சல்வார் பார்த்திங்கன்னா ஆரிஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கினேன். ஆல்ரெடி இவங்க கிட்ட தான் நிறையா ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன். பேட்டர்ன்லேருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த சல்வாருக்கு எனக்கு நிறையா காம்ப்ளிமெண்ட் கிடைச்சதுங்க. இப்போ வரைக்கும் அவங்க ட்ரெஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மெட்டீரியல் குவாலிட்டி வைஸில் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சல்வார் பார்த்திங்கன்னா அளவெடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருந்தது. வியர் பண்ணப்போ பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. முகூர்த்தம் முடிஞ்சு போட்டிருந்த சல்வாருங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டில் தனியாக இருந்தேன். கூட வந்து எங்கள் மாமனாரோட அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்புக்கு முடியல. அப்புறம் அம்மா அப்பா கல்யாணத்துக்காக வந்திருந்தாங்க. அப்போது நான் அங்கே தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் நிலனை எல்லாம் டேக் கேர் பண்ணிவிட்டு அவனெல்லாம் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் எனக்கும் ஃபுட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு சித்தி வீட்டிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் தான் கல்யாணத்துக்கே போனாங்க. அப்புறம் அந்த அன்றைக்கி நைட்டு பொண்ணும் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு எல்லாம் போயிட்டு ரிட்டன் வரப்போ எங்கள் அத்தையை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களையும் ஒரு எட்டு பார்த்தாச்சு. அப்புறம் அங்கேருந்து அப்போவே எங்கள் அக்கா என்னை கூப்பிட்டு போயிட்டு அவள் வீட்டில் 2 நாள் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் எனக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை இருந்ததுங்க. லைசன்ஸ் அட்ரஸ் எல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது சித்தி வீட்டுக்கு போயிட்டு சித்தியும் கூப்பிட்டு நாங்கள் கிளம்பினோம். அப்போ அக்கா வந்து சித்தி வீடு வரைக்கும் அக்கா ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப் புக் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த ரூட்டெல்லாம் புதுசாக இருக்குது, அக்காவுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு கஷ்டம். போய் இப்போ எல்லா பக்கம் கோயம்புத்தூர் முதல் கொண்டு எல்லாமே போயிருக்காங்க. இருந்தாலும் புது ரூட்டு, அதுவும் இல்லாமல் அங்கெல்லாம் என்ன சொல்கிறது பெருசாக ஆளுக இருக்க மாட்டாங்க. ஏதாவது காருக்கு ஏதாவது பஞ்சர் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கஷ்டப்பட்டுருவோமே அப்படின்ட்டு கேபே புக் பண்ணிவிட்டு அது இதுன்னு ஸ்நாக் ஒரு பெரிய மூட்டையவே கட்டிட்டு போயிட்டோம். ஏன்னா அங்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் லக்கிலி போயிட்டு 1/2 மணி நேரத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சுங்க. முடிச்சுட்டு நேராக சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு பேக் பண்ணதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே சித்தியும் வச்சுருந்ததெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாம் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரியில் கேப்பில் தான் இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் மத்தியானம்லாம் சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங் போல் அக்காவோட குழந்தனார் வீடு அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல்னு வைங்களேன், கணேசபுரத்தில் இருக்குது. சரி, அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அவங்க வீட்டுக்கு நான் போகவே இல்லை. வீடு கட்டினதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. அதனால இந்த வாட்டி நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா எல்லாத்த வீட்டுக்குமே ஒரு எட்டு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சுங்க. இவங்க வீடு கட்டி 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இருந்தாலும் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஆனால் நாங்கள்லாம் ரொம்ப க்ளோஸு. என் மேரேஜ் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அக்கா வீட்டிலன்ட்டு வந்து அவ்வளோ ஜாலியாக இருப்போம். லீவ்லலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போல்லாம் இப்போ போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, கிடைக்காத மாதிரி ஆயிட்டுருக்கு. அதான் நாங்கள்லாம் இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இனி எல்லாம் லீவுன்னு இங்கே வந்தால் இங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணணும், 2 டேஸாவது ஸ்டே பண்ணணும், எல்லாம் கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த அன்றைக்கி அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. இருந்தாலுமே போண்டா சுட்டு டீ வச்சு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் தான் கிளம்புனாங்களே. அவங்க கிளம்புறப்பவே 7:45 8 ஆகிடுச்சு. அன்னூருக்குள்ளே தான் ஃபங்க்ஷனும் கூட. அதனால் அவங்க அந்த டைமுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் ரொம்ப கம்பல் பண்ணி ஸ்டே பண்ணணும், நைட்டு சாப்பிட்டு வெளியில் ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கிட்டு வர சாப்பிட்டு தான் போகணுன்ட்டாங்க. இதை அக்கா குழந்தனார் பொண்ணுங்க எல்லாரும் அப்புறம் ஹோம் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 8:30 மணி இருக்குங்க, 8:45 இருக்கும். நிலனை தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி அக்கா வரதுக்குள்ளே நானும் என்னோடய ஃபஸ்ட் அக்காவும் வெங்காயம் அந்த மாதிரிலாம் தொளிச்சு வச்சாலாம். ஏன்னா அக்கா ஸ்கூல் போயிட்டுருக்காங்க, அதாவது எங்கள் அக்காவோட குழந்தனார் ஒய்ஃபை. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணலான்ட்டு அக்கா பாத்திரம்லாம் விளக்குதான். அப்புறம் வெங்காயமெல்லாம் தொளிச்சு கொடுத்துட்டோம். அப்புறம் அக்கா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டாங்க. இவங்க தான் அக்காவோட குழந்தனார் ஒய்ஃபு. ரொம்ப நல்ல கேரக்டரு, அவ்வளோ பாசமாக இருப்பாங்க எல்லாத்து மேலேயும். அப்புறம் அக்காவும் மாமாவும் இது ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு நான் பிளேட்டில் போட்டிருந்தாங்க பேர். ஒரு 6 வாட்டி நான் எந்திரிச்சு போனேன். அது வேண்டாம் இது வேண்டானான்ட்டு இதை சாப்பிட்டே ஆகணும்னு அவனை கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுட்டேன். இல்லைன்னா டீலில் விட்டுறது, எனக்கு பசிக்கல அப்படி இப்படின்ட்டு இது பண்ணிடுறது.
அப்புறம் அவனை சாப்பிட வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நிலன் வந்து ஒரு 6 வாட்டி எந்திரிச்சா. நான் சாப்பிடவே முடியல. அப்புறம் கடைசியில் எங்கள் அக்கா தான் வந்து ஊட்டி விட்டா. அவன்கிட்ட நான் தட்டி கொடுத்துட்டு உட்காந்துருந்தேன். தந்தூரி சிக்கனு, அப்புறம் ரொட்டி, 2 வெரைட்டிஸ் ஆஃப் கிரேவி எல்லாம் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் இங்கேயே வந்து ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க. ஸோ எந்த மூவினாலும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக இருந்தது அந்த செட்டப் எல்லாம். அது அப்படியே படம் பார்த்துட்டே தூங்கிட்டான். அப்புறம் நானும் தூக்கிட்டு போய் கீழே படுக்க வச்சுட்டு அப்புறம் நாங்கள் காலையில் கிளம்பி போயிட்டோம். ஏன்னா அக்கா பிளான் பண்ணி வச்சுருந்தா நான் வந்தால் இதை செய்யணும் அது செய்யணுன்ட்டு. அதனால் அந்த அன்றைக்கி மத்தியானம் மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, அப்புறம் கிரேவி, சிக்கன் 65, அப்புறம் ஏதோ ஈரல் கிரேவி, ரசம், ஒயிட் ரைஸு, தயிர்ன்ட்டு அத்தனை பண்ணி இருந்தா. ஏன்னா ஒரு வேலை பண்ணுறதுக்கே விடலை. அப்புறம் அப்படியே சரியாக போயிடுச்சு. எனக்கா அலைச்சலாகவே கண்டினியூஸாக அதுவும் குழந்தையும் தூக்கிட்டே சுற்றிட்டு இருக்கணுங்களா. அதனால் பயங்கர டயர்டு. எனக்கு சாப்பிட்டு தூக்கமே தாங்கலை. அப்புறம் நல்ல வேலை எங்கள் சித்தியும் வந்தாங்க. சித்திக்கிட்ட பையனை கொடுத்துட்டு நான் அப்படியே ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரமாட்ட தூங்கிட்டேங்க. இதுதான் அக்கா பண்ணியிருந்த ஐட்டமு. மட்டன் பிரியாணி, நல்லா எலும்பு கறி மாதிரி கிரேவி, இதை அரைச்சி வைக்கிறது, நாங்கள் கூட்டாட்டி வைக்கிறது. அப்புறம் அந்த கல்லீரல் ஃப்ரை, சிக்கன் 65 இதெல்லாம் தான். சில பசங்களுக்கும் அதுக்கப்புறம் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நான் சாப்பிட்டு அப்புறம் தான் போய் படுத்தேன். ஈவினிங் திருப்பி எங்கள் வீட்டுக்கு போகலான்ட்டு. சரியான கருக்கள் வந்து நல்ல மழை முடிஞ்சதுமே அப்புறம் அக்கா கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா எங்கேயுமே நான் திருப்தியாக இருந்த மாதிரியே இல்லை. அப்புறம் சரி 1 வீக் இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்புறம் நான் இங்கே வந்துட்டு அப்புறம் அக்கா ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அக்காவும் கிளம்பிட்டாங்க. ஈவினிங் அத்தையும் மாமாவும் டியூஷன் எடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே கிளம்பிட்டா. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.